Hi guys, welcome back to Cricket Inside SK. First time ever in the history விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா டெஸ்ட் மேட்ச்சில் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து 600 ரன்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. சுமன் கில்லோட கேப்டன்சி இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனாலும் வந்து அவரால் நிறையா ரன்ஸ் கொடுக்க முடிஞ்சிருக்கு. அவரால் ஸ்டாப் பண்ண முடியல இங்கிலாந்து பேட்டர்ஸை. ஜோ ரூட் ஒரு பக்கம் அடிச்சுட்டே இருக்காரு, அவரையும் ஸ்டாப் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் பென் ஸ்டோக்ஸ் வந்து 5 எடுக்கிறாரு பவுலிங்கில் அண்ட் ஒரு செஞ்சுரி வேறு அடிச்சிருக்காரு பென் ஸ்டோக்ஸ். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் டீமால் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த சீரீஸ் ஆல்மோஸ்ட் அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஓவர்சீஸ் லூசிங் ஸ்ட்ரீக்கை வந்து வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் பென் ஸ்டோக்ஸோட ரெடம்ஷன் பயங்கரமாக இருந்திருக்கு. அவர் கேப்டன் இருந்தாலும் சரி, கேப்டனாக இல்லைனாலும் சரி, அவர் எப்போவுமே டீமுக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு டெஸ்ட் மேட்ச்சில். அண்ட் அவரோட செஞ்சுரி ரொம்ப க்ரூஷலாக இருக்கும். என்ன தான் வந்து பவுலிங் நல்லா போட முடியல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க பவுலிங்க்கு என்ன காரணம், எதனால அவங்க ரன்ஸ் லீக் ஆகிருக்கு நிறையா நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் எந்த பவுலர் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் ரீசெண்டாக ஒரு மேட்ச்சில் வந்து பயங்கரமாக வந்து செஞ்சுரி அடித்தார். அவர் ஏன் ரிட்டையர் ஆனார்னு யாருக்குமே தெரியல. மேபி அவர் இன்னும் கொஞ்சம் நாள் ஆடி இருந்திருக்கலாம்னு கூட தோணலாம். இப்போ திரும்ப ஆர்சிபிக்கு வந்து ஏபி டிவிலியர்ஸ் வந்து விளையாடாருன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆர்சிபிக்கு அவர் கோச்சாக வந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை பிளேயராக வந்தால் நல்லாயிருக்குமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த டெஸ்ட் மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ட் இங்கிலாந்து டீம் வந்து இப்படி ஒரு ஷாக் கொடுப்பாங்க நம்ம எதுவுமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீரிஸ் என்ன நடக்குதுன்னு. பாய் காய்ஸ்.